இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஜூனியர் வாயே வெல்லும். அது வாயிலே வெல்லுண்டா, ஈயம் மெய்யா அழிஞ்சிருக்கிறது. ஓகே, கோர்ட்ல வாய் தானே வெல்றது. ஹலோ, ஆமா, எல்லாரும் அவரை சாஸ்திரியார் சாஸ்திரியார்ன்றாங்களே, அவரோட முழு பெயர் தான் என்னையா? மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார். ஆமா, ஒரு பையில பிளாஸ்க் வச்சிருக்காரு, ஒரு பையில கேஸ் ஃபைல்லாம் வச்சிருக்காரு, ஒரு பையில பேப்பர் பேனாவெல்லாம் வச்சிருக்காரு, இன்னொரு பைய திறக்கவே மாட்டேங்கிறாருயா. என்னதான் வச்சிருப்பாரு? समर्पयामि. एंडी बंबई फ्लैशबैक है. एंडी बंबई நேக்கு கால் வழங்காம போய் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகிறது. என்ன அதை நினைச்சு ஃபீல் பண்ணுமா? ஆனா நேக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல. ஏன் தெரியுமோ? லோகத்துல பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் ஒரு வக்கீலுக்கு ஆத்துக்காரி அவதாரம் எடுத்தது இல்ல. பகவானே பக்கத்துல இருக்கும் போது நேக்கு கால் மட்டும் இல்ல, கையும் சேர்ந்து வரல. பகவான் முன்னாடி அபசகுணமா பேசக்கூடாது, பகவான் அடிச்சிடுவான். ஆமாமா, அதுவும் இது நம்ம ஊர் பகவான் இல்ல, பம்பாய் பகவான் ஆச்சே. பம்பாய் மாமி. என்ன விடுங்க, நான் பம்பாயில பிறந்த வாசம் தான். அதுக்காக you know my name is பார்வதி. That I know my sweet ஆத்துக்காரி. ஆமா, நம்ம பொண்ணு ஜானகி எங்க? அவ என்ன பம்பாய்க்கா போயிருக்கா? வழக்கம் போல பரதநாட்டியம் கிளாஸுக்கு தான் போயிருக்கா. அப்ப சரி. ஐயோ விடுங்கண்ணா. ஐயோ, வழக்கம் போல பொண்ணு பார்க்க வர, நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணாலா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கே, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சுட்டாய். What you know one thing? நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணனா? சாத் சாத் ஆச்சாரமான பிராமணன் தான். அப்பா பொண்ணு
பொண்ண நல்லா பாத்துக்கோ, தோப்பனார குறை சொல்லப்படாது. சரி சரி. பொண்ணு கையில என்ன கேக்கு வயசேனோ கேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்குண்ணா. டா. அப்ப நான் போய் என் வேலையை பாக்குறேன். கேக்கு நல்லா இருக்கா? நன்னா இருக்கு. பொய் சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு. கேக்குல முட்டை கலப்பான்னு நோக்கு தெரியாதோ? கேக்குல முட்டை கலந்துருக்கிற விஷயம் எல்லாம் யாருக்கு போய் தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அரகுர பிராமணன். So you get up and get out. மூச்சுக்கு 300 தடவை பிராமன் பிராமன் சொல்லிட்டு இருக்காரு. ஓய் மீனாட்சி, நீ உட்கார்ந்து இருக்கிறீரே சக்கரை நாற்காலி, அது செஞ்சவன் பிராமணா? உன் ஆத்துக்காரு கட்டின்னு இருக்காரு பட்டு புடவை, அது நெஞ்சவன் பிராமணா? அவ்வளவு ஏன் உன் ஆத்துக்காரு கழுத்துலயும் என் ஆத்துக்காரு கழுத்துல தொங்கிட்டு இருக்கே தாலி, அத கட்ட நீயும் நானும் தாயா பிராமன், அதை செஞ்சவன் பிராமன் இல்ல. வட இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஏன்னா மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இந்த காலத்திலயும் போய் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பேசிட்டு. நிறுத்துறி. நான் மட்டும் இதெல்லாம் பாக்குறேனா? எந்த கவுண்டராவது, எந்த செட்டியாராவது, எந்த முதலியாராவது, எந்த நாய்க்கராவது, எந்த தேவராவது அவனை விட தாழ்ந்த ஜாலியில போய் பொண்ணு எடுப்பானா? ஒருவேளை சோறு வாங்கி சாப்பிடுவானா? அவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் ஜலமாவது வாங்கி குடிப்பானா? அது சில பேர் பண்ணுவானா? நாட் தட் பாயிண்ட். சில பேர். அப்போ பல பேர் அப்படி செய்ய மாட்டா. அதானே அந்த பல பேரில் நானும் ஒருவன். நேக்கு நான் யாருங்கிறதா முக்கியம். நான் தான் முக்கியம். நான் நான் நான். சும்மா நான் 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 பிரிச்சு பேசாதீங்கன்னா. நான் நான் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்மளோட ஒட்ட மாட்டா. அவ்வளவு நான் நான் சொல்றச்ச நம்மோட உதடு கூட ஒட்டுறது இல்ல. நாம் நாம் சொல்லி பாருங்க, ஓதடும் ஒட்டும். நானா பேசுறேன். வெரி குட். ஆமா, நீ ஏன் மடிசார் புடவை கட்டின்னு இருக்க? மத்தவா மாதிரி புடவை கட்டலாம் இல்லையோ? அது அது நேக்கு பழக்கமாயிடுத்து. நேக்கும் ஆச்சாரம் அனுஷ்டானம் திமிர் எல்லாம் பழக்கமாயிடுத்து. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, லோகத்திலேயே ரொம்ப ஈஸியானது மத்தவாளுக்கு அட்வைஸ் பண்றது. ரொம்ப கஷ்டமானது தெரியுமோ? அந்த அட்வைஸ ஃபாலோ பண்றது. ஐயோ, லோகத்துல இல்லாது. சார், கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள்டா பிஸ்டோ, ஹோட்டல் தான் கேட்கறதில்ல, வீட்லயாவது கேட்டு தொலை. ஒருவேளை தப்பி தவறி பை சான்ஸ் நடக்காது, நடக்காது, நடக்கும் கூடாது, ஒருவேளை நடந்துட்டுனா என்னடா சொல்ற? நம்ம ஜானி யாரையா காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுட்டா? 2 கொலைகள், ஒரு தற்கொலை. என் பொண்ணையும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த அபிஷ்டமையும் கொலை பண்ணிட்டு நான் தற்கொலை செய்து கொள்வேன். மேடம் சற்று நில்லுங்க. நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும். அந்த கேக்ல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நேக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட். படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ? கராத்தே தெரியுமோ? கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரனா வர போறோனா இல்ல அடியால வர போறோனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளிய தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வெச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒரு பொம்மனாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. சார், என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜியில் வைக்கின்ற மந்திரி வீட்டு காலங்கத்தில் வந்துடுறதா? இருக்கு சொல்லு அங்கேயே. சார், உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ, ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர்? அப்படி திண்ணையில உட்கார சொல்லியா? சார், உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தாங்க. ஒரு 10 வயசுல லெப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு.
அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூன்னு ஆயி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜால்ரா, நீ வந்து அவனே அவனேங்கிறியாடா, அப்படி தெரியுமா? தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாவி. பூவே வாயா பூவே, என்ன கீழே சத்தம்? அது என்ன ரத்தம்? அது அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனே இவனேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க. ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்த வந்ததுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா ரத்தம். நிறுத்துடா, உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருது எனக்கு தெரியுமாடா? முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து விலகுற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டாரு. அவன் போயிட்டு போறான். நாயே நீ வா உட்கார். அப்புறம் பூவே, அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாசிங் தங்க, செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த லைஃப் தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு சொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா, இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா, கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா, கண்ணுல பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா, ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது இருந்தா கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே, அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏண்டா வருது? பாருப்பா, கண்ணையும் குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ, சும்மா இருந்த புண்ணு ஆர்வனமா? ஏடா புண்ணார வேண்டாம், மண்ணார வேண்டாம்ட்டு போடா. சார் என்ன? கமீன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப தேடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ, உங்களுக்கு ஒரு கண்ணு இல்லையா? லொள்ளு பேசாதடா. கட்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா? மேல ஊத்திட்டேன். அடேங்கப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா,
ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவுட் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அத பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றையனா குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? தங்க சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க. பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ, மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு போனா கோட் சூட்டோட போவேன். இப்படி கலர் பார்க்க வந்தா ஜிமுக்கா போனாதான் என் கெத்தா இருக்கேன். சரி, பேச்சை மாத்துறேன். ஃபிகருங்க வந்துருங்க. 20 வயசு தானே? சிறு வயசு தானே, 14 வயசு தானுங்க ஆகுது. போன மாசம் தான் எனக்கு தாவணி போட்டுட்டு ரொம்ப சிறு வயசா இருக்கும் போல இருக்கு. இல்ல அங்க பாருங்க. ஃபிகர் சூப்பரா இருக்கு, ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல இருக்கா. He is not 14. இவ்வாறு மப்புங்க. சுண்டு வரல் நீட்டிட்டு ரெடியா இருங்க. வெயிட். நிஜமாவே புதுசா தங்க லேசா சுண்டு வரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். என்னையா காக்கா விழுப்புக்காரி கூட்டு வந்துட்டேன். காக்கா வலிப்பு இல்லைங்க தங்க, அதான் சொன்னாங்கல்ல வெக்கம். வெக்கமா? ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குதா? தங்க நான் போய் மத்த ஃபேமிலியில வருதான்னு பாக்கணும். ஓ, அது ஏன் போகுது? ஏன் இது ஒண்ணுங்க நிக்கிறது உங்க அண்ணுக்கு தெரியலையாக்க? இதுதான் அவசரமானவனுக்கு கூட வச்சு கூடாது. வாட் இஸ் யுவர் நேம்? நீங்க இங்க நான் வந்து ஏங்க தாவணி இங்க விட்டுட்டு அங்க தட்டியில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்து போயிருங்க. பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி கொண்டிருக்கிறானுங்க மாடையனைய. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய. எடியா பீடிய. தம்முடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா, என் கையை என் வாயி என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லொல் எல்லாம் பேசாத. நமக்கு காரியம் ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா?
மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தானே ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா, அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ வாயா நான் வரணுங்கண்ணா. $6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க. சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா. வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தாங்க உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சார் பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஏய் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. பயந்து விடா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே அட இருக்குது. ஆஃப் பண்ணுப்பா. போட்டு அப்ப நாங்க வரோம்மா. இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் லட்சியம். நம்ம லட்சியம் நான் சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடிக்கு போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, புதைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காபி குடிச்சிட்டு போ. ஒரு ராத்திரி நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே, பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. கால் அடிக்கல் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடைத்தேர்தல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடைத்தேர்தல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்சாமி எனக்கு பேசுவான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வராப்ல, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். நிறுத்துறா. என்னடா அது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. இல்ல சப்ளா கட்டைய பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? 1000 தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே புடிச்சுட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. போட மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது குதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய்ய. என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கையை ரெண்டையும் மேல தூக்கிற, வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. யாரா இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே, 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 ஆட்டிய பள்ளியை தோக்க வரும் நாயகனே. குழந்தைகள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தான் பிடிச்சது. டேஸ்ட் பா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க.
120 குழந்தைங்க படிக்குதாமா? லேட் ஆகுதுங்க தங்க, மீட்டிங் போக ரிப்பன் வெட்ட. கத்திரிக்கோள் எல்லாம் பல்லியா கிடைக்க முடியும். கத்திரிக்கோள் எங்கம்மா? உமா கத்திரிக்கோள் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, சார் சீக்கிரம் கொண்டு வாமா. எடுத்துக்கோங்க. அங்க வெட்டுங்க. அட வெட்டுங்க. வெட்டுங்க. சரிங்க. எப்படி நம்ம கப்பல? சேல சரோஜா ரேஞ்சுக்கு சும்மா கும்முன்னு இருக்குதுங்க. யோ, பழைய பாட்டியே சொல்லாதயா, புதுசா ஏதாவது சொல்லு. குட் மார்னிங் சார். அயல் நாட்டு ஆரணங்கே வணக்கம். ஏய், எனக்கு தங்க ஆ? பேசி முடிச்சிடலாமுங்களா? என்ன பேச முடிக்க போற? அது யார் தெரியுமா? கேப்டனுடைய சம்சாரம். விஷயம் தெரிஞ்சு வேலை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னா கப்பல் முதக்காது, முழுகிறேன். கப்பல் எப்படிங்க தங்க முதக்குது? நாட்டுல மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி முதக்குது, கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு கத்திரிக்கோள் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிறேன்? ஐயோ தங்க, அது மீனாட்சி சுந்தர் சாஸ்திரியோட பொண்ணுங்க. தெரியும்யா, நான் என்ன இப்ப தள்ளிட்டு வரதுக்காக கேக்குறேன். முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேக்குறேன். ஒரு கழுத்துக்கு என்னங்க தங்க வயசு? 7. 7 கழுத்துக்கு 7 7 7 40. டேய், நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. ஏன்டா உனக்கு 7 எழுத வயசாச்சு, உனக்கு எது கல்யாணம்னு கேக்குற? இங்க பாரு புவே, அவளோ பெரிய அழகி, அவங்க அப்பனோ பெரிய அறிவாளி, நானோ பெரிய மந்திரி, நான் பண்றதோ பெரிய குல்மாலு. இந்த 4 சேர்ந்து என்னாக கும்தலை. நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஐயோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதுறச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹை உடாம்பார் ரீலு. அவனுக்கு கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்கெல்லாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்பு கையில் தொடக்கூடாது. தண்டால் பசிக்கிட்டா எடுக்கணும். சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குடிடா, போடா தண்டால். ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணா? அடி வவுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயித்துக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்கானா தாண்டா. ஆண்மகனே உன்னோட அழகினை பார்த்து மார்பு துணி கொள்ளாட வாங்குதையா
பின்னால அருவியும் நிமிர்ந்து நிற்குமே. உனது ஆண்மைய உதட்டு வெடித்திலே உயிரை பருகினார். வயசோ பத்திக்கிச்சு, மனசோ சிக்கிக்கிச்சு. நான் மகனே உன்னோட அழகினை பார்த்து மார்பு துணி தள்ளாட வாங்குதம்மா மூச்சு. யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஸ்தூயமானம் மகாத்மானம் வந்தேகம் கணநாயகம். உள்ள போனா ஒண்ணும் வில்லங்கமாயிராது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் நல்ல விசேஷத்தை உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். தலை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. காலையில நல்லா அமைக்க மாதிரி இருக்கு. எந்த தலை நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்கு. நல்லா பாலம்பழம் சிவாஜி கணேஷ் மாதிரியே. அப்புறம் வா போலாம். உட்காருங்க சாமி. முதல்ல நீங்க உட்காருங்க சாமி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? டேய், காரியத்துக்கு எடுத்து போட போல இருக்குதா? யதார்த்தமா சொன்னங்க. நீ யதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. மாநாடு நாடு டொனேஷன் கேட்க வந்தாளா? கேட்கத்தானுங்க வந்தோம். ஆனா டொனேஷன் இல்லைங்க, உங்க பொண்ணு. தங்கம் தான் மந்திரி சபையில இளைய மந்திரிங்க. அப்படி ஒண்ணு பெருசா வயசாகலிங்க. பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சட்டசபைக்கு போட்டியிட்டு ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆயிருக்கேள், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா எம்பி ஆயிருப்பேள், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருந்தா போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருந்தா கலெக்டர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் நீங்க ஒரு ஐயராக முடியுமோ? என் பாலிசி கொஞ்சம் ஓல்டு தான், பட் கோல்டு. ஆனா நான் கொஞ்சம் போல்ட். சாமி, பாலிசிங்கிறது என்னங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட். இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கு கீழ் கோர்ட்டுக்கு நடையா நடந்து இந்த சைக்கிளை சுத்தி என்னத்தை சம்பாரிச்சீங்க? ஏதோ இந்த வீடு, அப்புறம் டீ நகர்ல கடை கட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது கார்ல பசங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன். என்னோட சொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி. இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீறி தெரியும். அதனால நீங்க உங்க பாலிசி மாத்திட்டு அப்படியே தட்டை மாத்திட்டீங்கன்னா, அதே இவருதான் இப்படி விவரம் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அப்படியே நின்று அப்படியே அப்படி பொடி நிறைய நடந்து வந்து தட்டை எடுத்துட்டு போங்க. மல்லிகா, தட்டை எடுத்து கொடுங்கன்னு. சாமி, தட்டை வாங்கி நீங்க எனக்கு மாமனார் ஆயிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பசங்க அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க, வந்து காலை பார்க்க சொல்லலாம். கால் நல்லா டெய்லி நான் ஃபுட்பால் விளையாடலாம். அத்தை வேணா கோல்கீப்பரை போட்டலாம்ங்க. வெளிய நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்கும் பார்த்திருப்பேளே. ஆனா எங்க ஆத்துல நாய்கள் எல்லாம் கிடையாது. ஓய் இருந்தாலும் ஏமாட்டிருக்க தெரியுமோ? உங்களை மாதிரி கண்ட நாய்கள் எல்லாம் ஆத்துக்குள்ள நுழைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காகத்தான். அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போடுவேன். என்னடா நினைச்சிருக்க? ஏதோ பொண்ணு பத்தவனாச்சே போனா போதுன்னு பார்த்தா நாயை பேயன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஏற்றி மிதிச்சுன்னா குடல் கடல வெளியில வந்துடு. ஆளுகளை பாரு. என்னடா பாக்குறேன்? என் கால்களுக்கு பல வருஷமா உணர்ச்சிகள் கிடையாது. இந்த கால்கள் எதற்கும் பயன்படாது நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பயன்பட்டுடும் போல இருக்கே. அடிச்சாலும் வலிக்காது.
வெட்டிண்டாலும் வலிக்காது. இந்த கத்தியால நானே என் காலை வெட்டுண்டோம், நீங்களா வெட்டிடே. அதனால தற்காப்புக்காக உங்களை எல்லாம் சுட்டேன்னு சொல்லி சுட்டு போடுவா படுவார் ராஸ்கல்ஸ். என்னை யாருன்னு நினைச்சுட்டேன்? The great மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார், the lion of the court. கோர்ட்லையும் கேஸ்லையும் மண்ணாதி மண்ண, கோபத்திலையும் கேரக்டர்லையும் வில்லாதி வில்ல. இப்போ அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே, அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின கார்ல போய் பெரிய பெரிய ஆபீஸ்ல கதவை திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீங்கன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேயர் சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருலங்க. இந்த அது என்ன காலம், இது என்ன காலம்? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயின் நீ மட்டும் அவளை சரி பண்ணு. திருச்சியில பாதி 9 எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ இத பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாருங்க. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். Who is a nice boy? இவன்கிட்ட இல்ல இப்படி பிடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாதிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சா. இவன் இருக்கிற அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறான் பாரு. மணி, நான் கொஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, நான் டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களா? ஏன் மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் பயப்படணும்னு சட்டமா என்ன? நான் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அம்பேத்கர் நகர் மக்களோட அன்புக்குத்தான் தலை வணங்குவேன். அவங்க வார்த்தைக்குத்தான் கட்டுப்படுவேன். சொல்ல முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்ன பார்த்து பயந்தாலும் பயந்துக்குவேன். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்து பயந்தான் ஆகணும். கண்ணத்துல கை வச்சிரு போதும். எல்லாரும் புறப்படுங்க, மந்திரி பார்க்க போலாம்.
பொண்ணுக்கு. அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க. ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயலும் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து பொட்டலமும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரன் எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறிய? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்து போய் சாத்துவீங்கல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் ஐயா ஐயா இருந்தால், அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கன்னா நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசாத. உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடல். நானா இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனைனுங்க. ஷோ, பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பொறுக்கீங்களா? எடிசன் இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு பீடி எடு, பத்த வெய்ய. ஊதுப்பா மூஞ்சில. எனக்கு வாய் வலிக்குது, ஒரு 2 வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தான் போட்டி.
ஏய், மந்திரி அம்சவலி ஏத்து தமிழ்நாட்டுல ஒருத்தன் வாழ்ந்தா சரித்திரமே கிடையாதுடா. மந்திரியாவது முந்திரியாவது. எங்க போற? சண்டை போடவா? ஓ அமைப்புக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு நில்லு. எடிசன் கம்போட களத்துல குதிச்சிருக்கான், அடிச்சு நொறுக்க போறான். நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தா போதும். அவங்களும் வீடு கட்டி தர மாட்டேன்றாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு குடிசை கட்டணும், அதையும் எடிச்சிட்டாங்கன்னா நீ வழியில கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
அவ்வளவு விளக்காரமா போச்சா? எங்க குடிசைகளுக்கு நீ தீ வச்சு கொடுத்துறீல, பதிலுக்கு உன் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்க போற. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஐயோ நரசம்மா, என் குழந்தை பாருங்கம்மா. You are under arrest. நான் எதிர்பார்த்துதான் சார். மந்திரியோட வீட்டு இடிச்சதுக்காக என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க. நியாயமான விஷயம் தான். ஆனா எங்க குடிசைகளை இடிச்சதுக்காக முதல்ல மந்திரியை கைது பண்ணுங்க சார். அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் சார் பயமா? உயிரோட இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், செத்து போனவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க மேல ரோடு ஏத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக நாங்க உன்னை கைது பண்றோம். என்ன நல்ல ஷாட். இது சிம்பிளி வண்டர்ஃபுல். ஏன்னா நன்னா இருக்கு பார்வதி. சரி வேண்டாம், நன்னா இருக்கு பம்பாய்னு ஒரு வார்த்தை சொன்னா குழந்தை விடுவேன். அப்பப்பா முது அழைக்கிறதே. வர வர நாடு ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கடி பம்பாய். எதுக்கோ கண்டுபிடிச்ச விஷயங்களை எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கார் ஸ்டிக்கால முது சொரியப்படாதா? நான் அதை சொல்லலை பம்பாய். ரோடு போடுறதுக்காக ரோடு ரோலர்னு ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அதை ஓட்டிட்டு போய் ஒரு பொம்பளை மந்திரி மேல ஏத்தி சட்னி ஆக்கிட்டான்னு ஒரு அபிஷ்டு. இத பாரு. பெண் மந்திரி அம்சவள்ளி கொலை. ரோட் ரோலர் டிரைவரும் அம்பேத்கர் மன்ற தலைவருமான எடிசன் கைது. எடிசன் சாமி, எடிசன் காலங்க சாமி. அவன் ரொம்ப நேர்மையானவங்க சாமி. அவன் ரோடு ரோலரை எடுத்துட்டு போனது வாஸ்தவம் தானுங்க சாமி. ஆனா அவன் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டானுங்க சாமி. அவனை எப்படியாவது நீங்க தான் சாமி காப்பாத்தணும். அவன் ரொம்ப நல்லவ சாமி. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் சாமி வந்து முன்னாடி நிப்பான். இதத்தானே சொல்ல வந்தேள். அவன் இப்படிதான் சொல்வானே, எப்படி நான் கரெக்டா சொல்றேன்? ஆனா அவன் சொல்றது ரொம்ப வாசம்னா. அன்னைக்கு ஜானிக்கும் என்னையும் டிரைவர்ல காப்பாத்தலான்னு சொன்னேனே, அது இந்த புள்ளையாண்டதான். ரொம்ப நல்லவண்ணா. டேய் மதி, இவ கிட்ட ஃபீஸ் என்னன்னு பேசி பிக்ஸ் பண்ணிட்டோ அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துரு. அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரோம்னு சொல்ல வந்தையா? போயிட்டு வாங்க. மந்திரிய கொலை பண்ணிட்டியா? கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு.
என்ன போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கசாப் கடையா? யார் நீ? வக்கீல், சாதாரண வக்கீல் இல்ல, மீனாட்சி சுந்தர சாஸ்திரியாரோட ஜூனியர். எடிசன்றது யார்? ஓய் நான் தான் சார். சாஸ்திரியார் அவரோட சொந்த ஜாமீன்ல பெயில் எடுக்க என்னை அனுப்பியிருக்காரு. எப்படியா விடுறது? போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கி இருக்கான், அவன் எப்படி விடுறது? விடாதே, அனுப்பாதே, நன்னா பூட்டி வச்சுக்கோ. கோர்ட்ல சாஸ்திரியோட போது நீ தயாரா? என்னது நீ என்ன அழியாது? வந்ததுதான் வந்த ஒரு முன்னாடி வந்துருக்கூடாதியா? நாங்களாவது மூச்சு தந்துப்போமே. சரி சரி, பாட்டுல கைத்து போட்டுட்டும் போ. ரொம்ப கோபக்காரனும் அப்படி இல்ல சார். பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், அந்த சண்டை விட மாட்டேன். நானும் அதே மாதிரி தாண்டா. பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். கமிங் டு தி பாயிண்ட். ஜாமீன் நோக்கு என்னன்னு தெரியுமோ? இப்ப நான் உன்ன சொந்த ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ் உனக்கு பதிலா என்ன புடிச்சுட்டு போயிடுவா. பேசாம என் ஆத்துலயே அவுட் ஹவுஸ்ல தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் சேஃப், நானும் சேஃப். அன்னைக்கு என்னையும் என் பொண்ணே ரவுடிங்க கிட்ட காப்பாத்தினியோ இல்லையோ, அதனாலதான் என் ஆத்துக்காரர்கிட்ட உன்னை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஜானகி சாஸ்திரியாரோட பொண்ணா? அவனை குடுறே, அவனுக்கு தான் இப்ப பகவானோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுறது. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டே, எடுத்துக்கோப்பா. வேண்டாங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நாஸ்திகனா? கடவுள் நம்பிக்கை இல்லையா? ஆமா சார், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேளே, திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி தோன்றுனா என்ன பண்ணுவேள்? கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க சார். ஓகே, அது உன் சொந்த விஷயம். ஆனால் நான் ஒரு பயங்கரமான ஆஸ்திகன். எனக்கு பிடிக்காததெல்லாம் என்ன தெரியுமோ? பகவானை நிந்திக்கிறது, படிக்கிற வயசுல காலேஜ கட்டடிச்சுண்டு ஊர் சுத்துறது, லைஃப்ல தோத்து போறது, காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது. இதெல்லாம் உன்னண்ட நான் ஏன் சொல்றேன் தெரியுமோ? நீ என்னண்ட கேஸுக்கு வந்தது மட்டும் இல்லாம என் ஆத்துல வேற தங்க போறியோ இல்லையோ, அதனால என் கேரக்டரை நீ நன்னா புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்காகத்தான். வேற வக்கீல் வச்சுக்கலாம். இந்தியாவிலேயே இந்த ஆள்கிட்ட பெரிய வக்கீல் டெல்லி பாம்பே இருந்து கோடீஸ்வரர்கள் வந்து கேஸ் விஷயமா இந்த ஆள் காலில் விடுறானுங்க. இந்த ஆளை விட்டுட்டு வெளியில போய் ஒன்றரை எனக்கு வாய்தா வக்கீல் வைக்கலாங்கறியா? சரி, நானே வாதாடிக்கிறேன். ஆடு வாதாடுப்பா. ஏய், நீ என்னப்பா பேசுற? ஒரு தியேட்டருக்கு முன்னால பிளாக்ல டிக்கெட் வித்து மாட்டிருந்தாலோ இல்ல பஸ்ல பிட் பாக்கெட் அடிச்சு மாட்டிருந்தாலோ நீ வாதாடலாம், ஆடலாம். ஒரு ட்ரெயிலர் விட்டு பார்க்கலாம். மிஸ் ஆச்சுன்னு வையே, ஒரு 3 மாசமா 6 மாசமா உள்ள முடிச்சு போடுவாங்க. இல்ல 1000 500 அபராதம் போடுவாங்க, கட்டிட்டு வெளியே வந்துடலாம். நீ மாட்டிருக்கிறது கொலை கேஸ்மா, அதுவும் சாதாரணமா மாட்டல, தெள்ள தெளிவா திட்டவட்டமா மாட்டிருக்க. சரி உடுப்பா, கேஸ் வேண்டாம், நான் தூக்கிலே தொங்கிடுறேன். யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் ஊத்திட்டு குழந்தைக்கு செத்து போயிடுவோம். பின்ன எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தோம், ஒரு சந்தோஷம் எல்லாரும் ஒன்னா கொண்டாடணும், ஒரு கஷ்ட நஷ்டம் எல்லாரும் ஒன்னா பகிர்ந்துட்டோம். எங்களுக்காக கஷ்டப்பட்ட நீ சாகும் போது நாங்க மட்டும் உயிரோட இருந்து கிழிக்க போறோமா? அன்னைக்கு என் குழந்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ரத்தம் கொடுத்த நீ, இப்ப என் குழந்தை உடம்புல ஓடுறது உன்னோட ரத்தம். இப்ப நீ சாகரேன்னு சொன்னா நாங்க சும்மா இருக்க முடியுமா? என்னைய வள வளன்னு பேசிக்கிட்டு நீ செத்தா நாங்களும் சாவோம். என்ன சொல்ற? சரி விடுங்க விடுங்க விடுங்க, உங்களுக்கு என்ன சந்தோஷமா அது மாதிரி நான் நடத்துக்கிறேன். போதுமா? பேப்பர்ல பார்த்தேன். என்னாச்சு? எப்படி இதெல்லாம்? அஸ்திவாரமே சரியில்லைங்க போது மேற்கொண்டு கட்டடத்தை கட்டினாது எல்லாருக்குமே ஆபத்து. அதை விட அஸ்திவாரத்தை இடிச்சிருந்தா எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. மனசுல ஒருத்தரை நினைச்சுட்டு மணவரையில இன்னொருத்தரோட மாலை மாத்திண்டா அதுக்கு பேரு கல்யாணம் இல்லைங்க, விபச்சாரம்.
ஏன்னா நேத்து நைட்டும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, இப்போ எதுவும் வேண்டாங்கிற மயக்கம் வந்துரும்னா? சாப்பிடலன்னா மயக்கம் தாண்டி வரும். கேஸ்ல தோத்துட்டேன்னா செத்தே போயிடுவேன். தோல்விதான், காதல தோல்விதான். வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைலான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லு அடிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா? அது எல்லாம் நாங்க மறந்துட்டு, இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றியே, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து லவ் சொல்றியா? மனுஷனை லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் போனமா இல்ல மனுஷனாங்கிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். சாஸ்திரியா வந்துட்டாங்க. சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லயே கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா. அதை மட்டும் பேசுங்க, வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க. சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேங்க சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துரு போய். என் பேர் ராமசாமி. நான் தான் மந்திரி அம்சவல்லி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, என்னை தவிர்த்து. நான் பக்கத்தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, அங்க கெட்ட நேரம் பழைய தோஷத்தை அங்க இருந்தானு. அவன் தண்ணி போடலாம் நானு. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சுங்க சாமி. அது இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமட்டமாய் கிடக்குது. மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி? போதும் போ. கணம் கோட்டார் அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்று இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்ததை ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவ வர்ற குடிசை பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். கோவம் வந்த எடிசன் ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். படாது, அடம் பிடிக்கப்படாது. இது எப்படி இருக்கிறதுன்னா, பந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்ட எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். நோ சான்ஸ். இவாள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர்.
நோ கொஸ்டின். இது ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். தி கேஸ் இஸ் அட்ஜர்ன். டேய் மண்டையா நில்றா. எங்கடா பிச்சாரு? அன்னைக்கு பிச்சாரே இன்னைக்கு ஏன்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்க சொல்றான். கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவார் ராஸ்கல். இனிமே போட்டு பக்கம் ஓடுனாயே. பாத்து எடுத்துட்டு போடா, போட்டு தலையை உடைச்சிடாத. ஏன்னா அரச மரத்தை சுத்தினா உள்ள பிறக்கணும் பெரியவா சொல்வா. அது மாதிரி ஆத்துக்காரிய சுத்தினா ஐடியா பிறக்குங்கிறதுக்காக என்ன சுத்துறேலா? டிஸ்டர்ப் பண்ணாதடி பம்பாய். ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்துல பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறல. பார்வதினா பக்தி தாண்டி வருது, பம்பாய் நாத்த ஒரு கிக்கு வருது. நான் சாகுறதுக்குள்ளையாவது கூப்பிட்டு கலைங்களே. நீ சாகிறதுக்குள்ளையா? நீ நன்னா அந்த காலத்து சரோஜா தேவி பத்மனி மாதிரி சும்மா திமு திமுன்னு இருக்க. நேக்குதான் ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கொழுப்பு எல்லாம் இருக்கு. அதனால நான் தான் முன்னாடி சாவேன். நான் சாகிறதுக்குள்ள வேணா கூப்பிடுறேன். பிடிவாதமே உன் பேருதான் என் ஆத்துக்காரரோ. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரோட் ரோலர் குட் கண்டிஷன் புதுசு, கிளவி பேட் கண்டிஷன் பழசு, டிரைவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டேய் போடா, லைசென்ஸ் காட்டுறா. ஸ்டார்ட். மேல ஏத்துறா. ரோட் ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியுமோ? சத்தியமா முடியாது மீனாட்சி. ஓடினாலும் முடியாது, நடந்தாலும் முடியாது. லாரி மாதிரி வேகமா போற வாகனமா இருந்தா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் மேல சுலபமா ஏத்தி கொலை பண்ணலாம். லோகத்திலேயே ரொம்ப மெதுவா போற வாகனம் ரோட் ரோலர். அதுவும் வீட்டு இடிச்சோன்ன டபால்னு பெருசா சத்தம் கேட்டிருக்குமோ இல்லையோ? அப்ப மந்திரி அம்சவலி எழுந்து ஓடி இருக்கலாமோ இல்லையோ? லாரியை திருப்புற மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியா ரோட் ரோலரை திருப்ப முடியாது. அதான் பார்த்தேன். அது இல்ல ஓய், செத்து போன மந்திரி ரத்தத்துல தூக்க மாத்திரம் மது போன்ற போத வஸ்துக்கள் எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அன்னைக்கு நீங்க தானே கோர்ட்ல வாதாடினீங்க. என்ன முறைக்கிறேன்? உங்களுக்கு மகனா இருக்கிறத விட நேக்கு சாஸ்திரியாருக்கு மருமகனா இருக்கிறதா பிடிக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேக்கு சாப்பிடறத கூட விட்டுட்டேன். சோ கொலையை என் கட்சிக்காரர் செய்யவில்லை. ஏற்கனவே வேறு யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு மந்திரியின் பணம் கீழே கிடந்திருக்க வேண்டும். அதன் மேல் ரோட் ரோலர் ஏறி இருக்க வேண்டும். ரோட் ரோலர் ஏறினதுனால நன்னா அம்மியில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்கும் இல்லையோ? அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நெரிச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, கொலையை யார் செஞ்சாங்க தெரியுமோ? யாருக்கும் தெரியாதோ இல்லையோ? நேக்கும் தெரியாது.
ஐயர் பேச்சுல எல்லாம் கில்லாடிதான், ஆனா லொள்ளு தாங்க முடியலப்பா. பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். வைட் அட்சை வெயிட் அண்ட் சி. அர்த்தம் புரியல. இன்னும் நீ முழுசா தப்பிக்கலையா? அடுத்த வாய்தால தான் தெரியுமா. பாப். ஐயோ உங்களுக்கு குஷி ஆயிடுச்சுன்னா என்னை இம்சப்படுத்துறதே வேலையை படுத்து. நிமிஷம் இருந்து இறங்கிக்கடி. நேக்கும் ஜாலியா தான் இருக்கு. பொம்மை நாட்டினா அப்படி வெக்கப்பட வேண்டாமோ? ஏண்டி பம்பாய், போங்கண்ணா. உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி. சத்த சும்மா இருக்கேலா? சும்மா இருந்துட்டு அதுக்கு பேர் சாந்தி முகூர்த்தம் இல்ல. மடித்தாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி, மடித்தாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி, சுதி ஏறி போச்சு நேக்கு, கொஞ்சம் வேர்த்து போச்சு மூக்கு, பஞ்சகச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, மடிசாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, கண்ணாலே பார்த்தேனே கன்னத்தில் மருதாணி. அபிஷ்டு அபிஷ்டு 5 பவுன் குறையிறது அவ்வளவு தொடாதடா. சொல்லுங்கண்ணா. இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க. இப்ப ஏன் சண்டை போடுறேன்? காத்தால பேசிக்கலாமே. மண்டு மண்டு அவன் வயித்துல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா. உங்களுக்கு அம்மா வேணுமா? உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா? நீதான். பாத்துனா கட்டல் உடைஞ்சிட்டு போகுது. பம்பாய் மாமி சொல்றேளே பார்வதின்னு சொல்லுங்க. பார்வதி நான் வெக்காச்சு, பம்பாய் மாமி செக்காச்சு, பிஎல் படிச்சுண்டே காமசூத்திரம் படிச்சேடா. காமசூத்திரம் படிச்சுண்டே பிஏபிஎல் படிச்சேண்டி, மொத்தம் போடும் முன்னாலே மூக்கை கழிக்க பாப்பேனா. போயும் போயும் இந்நேரம் புடவைக்கென்ன சாப்பாளா, மாமி என் மாமி உத்தரவு தருவாளா. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, மடிசாறு கட்டிண்டு வந்தேனே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி, bum 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 be mommy bum 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 be mommy bum 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 be bum 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 be. சரி ஜோடி நீ தாண்டி சட்டப்படி சொன்னாலே எது செக்ஷன் இப்ப கோவா பாத்தேடா. அப்பீலுக்கு போகாது தப்பாதடி என்று அத்துக்காரி கீழ் கொடுத்து
ஐயர்தானே மேற்கோட்டு. ஒத்த குழம்பு நீ தாண்டி, சுத்த அப்புறம் நான் தாண்டி. 5 சவரன் குறைஞ்சாலும் ஆத்துக்காரி ஓஞ்சோடி. நீரா நீரா நீர் காய்ச்ச கொடி. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி. மடிசாறு கட்டிண்டு வந்தாளே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. அங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு. சுத்தி ஏறி போச்சு நேக்கு, கொஞ்சம் ஏத்து போச்சு மூக்கு. அம்மா பஞ்சகச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு. பம்பாய் மாமி, 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 பம்பாய் மாமி. என்ன என்ன எடுத்து காலு காலு மரத்து போன மாதிரி இருக்கு. காலு மரத்து என்ன விளையாடுறா? மீனோ இல்ல கால் வர மாட்டேங்குது. ஐயோ என்ன ஆயிடுச்சுனா ரொம்ப நடிக்கிறேன். இல்ல இல்ல பாபாய், என்ன கால் வர மாட்டேங்குது. காலுக்கு என்ன காலு சொல்லுங்க சார். மந்திரி அம்சவல்லியோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அவ எங்க பிறந்தா, எப்படி வளர்ந்தா, அவளுக்கு வேண்டப்பட்டவா யாரு, விரோதிகள் யாரு, பயோடேட்டா ஒரு ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிட வித் போட்டோஸ். ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டேனா கேஸுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே சார். அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. என்ன ஜே போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமான்ல நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவேன். அப்புறம் கட்சிக்காரங்கள போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா இந்த கும்பலுக்கெல்லாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது, சைக்கிள்ல டபுள்ஸோட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். தனிப்பெரும் தலைவரே, சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சுக்காதீங்க. நான் ஜாலராக்கள் அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவரே, தாய் குலத்தின் தனிப்பெரும் தலைவரே, தாய் குலத்தின் இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில வந்தீங்களோ அதே லாரியில போய் இறக்கி போங்க போங்க. இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதுல வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்பட மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்கிட்டாங்க. ரக்க சைட்ல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க, நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பாய். see you. ஐயோ, see you darling. அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகிற? ஒரு சின்ன சமாச்சாரம் ஆயி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆயி போச்சுங்க. அதே சின்ன சமாச்சாரம். கொலை நடந்து போச்சுங்க தங்கம், ஒரு கொலை நடந்து போச்சுங்க. நீங்க அந்தமானுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க. ஏய் என்னடா வேணும்? ₹1,00,000 அவசரமா வேணும். அம்சாக்கு என்ன? ₹1,00,000 அவசரமா வேணும். ராப்பிச்சக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எடுக்க போயிட்டாண்டி. அந்த காலத்து ராப்பிச்சுக்காரிய இப்ப ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி சுந்தரகல பண்றியா?
இந்தா இத போய்கிட்டு போடா. ஏண்டி பொறுக்கிட்டு இருந்தோ பொசிஷனுக்கு வந்தோடனே என்னை வாடா போடாங்கறியா? பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, குப்சாமி எனக்கிட்ட கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்டக்கணங்கிட்டியா? குப்பை. அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனே நீ அவன் வாங்குற? தில்லு இருந்தா குப்சாமி அண்ணங்கிட்ட வந்து நேரா சொல்றீ வா. சட்டசபையில தாண்டா நான் மந்திரி. சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, சொருகிடுவேன். தெய்வமே தெய்வமே. தென்னை மரத்துல தேல் கொட்டுச்சுன்னா பனை மரத்துல நெல் கெட்டும்பாங்க. நீ பண்ண கொலையில எங்கலையான ஏறி போச்சு பாத்தியா? அதுலதான் அந்த ரோடு ரோடு எக்கு தப்பா மாட்டிட்டு முடிச்சுட்டான்ல. அப்புறம் ஏன்டா நீ வாடி போன பூ மாதிரி மூஞ்சி வச்சுட்டுக்க? கொலை பண்ணி போட்டு சைட் அடிச்சுட்டான் பாரு. கேக்குறதுக்கு பதில் சொல்றா. அவனுக்கா கேஸ் நடத்த போறது உங்க வருங்கால மாமனாருங்க தங்க சாஸ்திரியாரு. ஐயர் நம்மளை சும்மா விட்டுருவானுங்களா? தூக்குல தொங்குட்டுருவானுங்க. அப்போ கொண்டு போடு தங்க. ஆட ஐயரை கொண்டு போடு. இப்ப ஐயர் உயிரோட தான் வையே, உனக்கு தொந்தரவு எனக்கு தொந்தரவு. அது இருக்கட்டேன். இப்ப ஐயர் போன நீ கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிட்டாலா இல்லையா? எந்த பொண்ணு? கிழிஞ்சது போ. 5 பவன் நகை வாங்கிட்டு போய் எவ்வளவு கொடுத்த? அதுதாங்க தங்க, அது அவங்க கிட்ட தானே கொடுத்தேன். அதை வாங்கி அவங்க தெரியுமா போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கும் போது ஒரே வெக்கம்ங்க. அவங்களுக்கு உங்க மேல செம லவ். தெரியும்டா எனக்கு தெரியும். இப்போ எங்க காதல் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சக்கர நகாலில் உட்காந்து என்ன கிளிக்க போறேன்? ஒன்னும் கிளிக்க மாட்டானுங்க. இப்படி பாவானுங்க அப்படி வருவாரு. அப்போ ஒரே அடி அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஏன் அவனை போட்டு தலையிரு. அட தைரியமா போட்டு நான் இருக்கேன்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உங்க ஆளியே விழுந்துட்டு அப்படியே இறங்கி ஓடிடு. சரிங்க. அங்க போய் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்காரு. ஐயர் முழிச்சுக்கு போறேன். நமக்கு அது பழக்கமாயி போச்சுங்க தங்க. அட மூக்குல 2 பஞ்சு வச்சுக்கப்பா. ஐயா பாக்குறதுக்கு போன மாதிரியே இருக்குங்க. இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஐயரை இவன் கொலை பண்ண உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அப்பஞ்சித்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணு கிட்ட போய் நாம ஆறுதல் சொன்னோம்னு வைய, நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா. அப்புறம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. டேய் எல்லாரும் திப்புன்னு பின்னாலேயே ஓடி வராதீங்க. நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சவுண்ட் விடுற, அப்ப மட்டும் வந்தா போதும்.
போட நொண்டி. நேக்கு கால் நொண்டி, நோக்கு கை நொண்டி. ஐயோ ஓடிட்டானே, ஓடிட்டா. ஏங்க ஓடிட்டா. ஐயோ ஐயோ ஐயா நம்மள கைய பார்த்து சுட்டு போட்டான்டா. நான் போய் ஒரு நல்ல பொம்பளை டாக்டரை பார்த்து என் கைய காட்டுறேன். இங்க பாருங்க அத்தா, உள்ள இன்னொரு தீவட்டி தள்ளி நிக்கிறா. எல்லாரும் போய் 2 பேர்த்து உண்டு இல்லன்னு ஆக்கிருங்க. போகடா. நீங்க இருக்கீங்கல்ல, அப்ப நோ ப்ராப்ளம். அவளை விட்டுடு. நீ சொந்த ஜாமீன்ல வந்திருக்க. ஆத்த விட்டு வெளியே போகக்கூடாதுடா. இன்னைக்கு உசிரவள சட்டம் தாண்டா பெருசு. மறுபடியும் நாங்க உண்ட விடாயிட்டோம். அங்க என்னடி வளவளன்னு பேசிட்டு வந்து கதவை திறந்து விடுறே. ராத்திரி 12 மணிக்கு தூங்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நன்னா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. திடும்னு ஒரு தடியா கதவு உடைச்சுட்டு உள்ள வந்தான். அப்புறம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நோக்கொன்னு அடிபடலையே. எடிசன் வந்து காப்பாத்திட்டாருப்பா. நோக்கொன்னு அடிக்கடி பட்டுடலையே. ஜானு, உன் மேல எடிசன் கையொன்னு பட்டுள்ளையே. ஏன்னா நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா. இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமோ இல்லையோ, அது விட்டுட்டு கை பட்டுடுதா கால் பட்டுடுதாட. சுத்த கர்நாடகம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடி தேங்க்ஸ்? அவன் நம்ம உயிரை காப்பாத்தல, அவன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. நான் உயிரோடு இருந்தா தான் அவன் உயிரோடு இருக்க முடியும். ஐயோ, தட் இஸ் மை ஹஸ்பண்ட். திருந்தாத ஜென்மம். நான் மட்டுமா திருந்த மாட்டேங்கிறேன்? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கூட தான் திருந்த மாட்டேங்கிறா. எப்படி அரசியல்வாதிங்க புத்தி பொண்ணு தரலங்கிறதுக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டா. இதுக்கெல்லாம் ஒரே சால்வேஷன் என்ன தெரியுமோ? கூடிய சீக்கிரம் இவளுக்கு ஒரு நல்ல வரலா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விடுறதா. then only all problem will be solved. கரெக்ட் சார். எல்லா பிரச்சனையுமே அப்பதான் சார் தீரும். அதான் சார் எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேனே. எல்லாருக்கும் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லணுங்க. நீங்களும் எங்க அப்பாவும் மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது. எல்லாருக்கும் நல்லதுங்கிறத எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. விஷயம் நல்லதா இருக்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட போதும். சொல்ற விஷயம் நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். காரணம் நியாயமா இல்லையாங்கிறது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை வச்சுட்டா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உலகத்தில் யாருமே காதலிக்கிறது இல்லையா? சூழ்நிலையின் காரணமா அந்த காதல் தோல்வி அடைகிறது இல்லையா? அதுக்கப்புறம் பெத்தவங்க சந்தோஷத்துக்காக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறது இல்லையா? ஏன்
லோகத்துல யாருமே காதலிக்கிறது இல்லையா? காதல எதுக்குற பெத்தவா மனச மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீ மாற மாட்ட, நானும் மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன், ஆனா நீங்க மாறிதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயமா நடக்காது. எது நடக்கிறதோ இல்லையோ அது மட்டும் நிச்சயமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டாலும், எங்க அப்பா ஆசைப்பட்டாலும், ஏன் நானே ஆசைப்பட்டாலும் கூட மான ரோஷம் உள்ள வேற ஒருத்தர் இனிமே என் கூட வாழ முடியாதுங்க. இந்த அபிஷ்ட மந்திரி குப்புச்சாமியோட ஜால்ராவாச்சே, இவன் எப்படி மந்திரி அம்சவல்லியோட? இவன் பேர் கண்ணன். இவனை பூவும் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அம்சவல்லி மந்திரி ஆகிறதுக்கு முன்னால இவனுடைய கஸ்டடியில தான் இருந்திருக்கா. அந்த அம்மா மந்திரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். மந்திரி ஆனது அந்த அம்மா இவனை கண்டுக்கவே இல்லை. பல தடவை பணம் கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கான். இது விஷயமா அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க. இவன் தான் கொலைகாரன். எப்படி சார் சொல்றீங்க? உண்மையான கொலைகாரனை எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. நாளைக்கு நீங்க நிச்சயமா விடுதலை ஆயிடுவீங்க. அண்ணே, நீங்க வர வர சட்டசபைக்கு வரதுலன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. ஏண்டா சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொருன்னு இருக்கா? ஐயா, வெது வெதுன்னு தான் இருக்கு. அப்புறம் அங்க போய் நாம என்ன கிளிக்க போறோம்? போய் குதிரை கொள்ளு வேணா பாலிடிக்ஸ் பேசிட்டு போடா. அங்க போனா கண்டபடி கேள்வி கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்ல. நம்மள கோர்ட்ல ஆஜரா சொல்லிங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது. நீ ஐயர் பிள்ளை கடத்திட்டு வந்துரு. நாளை காலையில எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். எனக்கு தங்க, நான் தூக்கல தொங்குறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, அந்த அம்மணி இடத்துல தாலி தொங்குறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண சொல்றீங்களே? சுத்த பைத்தியார் நகரியாப்பா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாரு? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மந்திரிங்க. அது நாட்டிலேப்பா. வீட்டுல நமக்கு அந்த அளவுக்கு விவரம் பார்த்தாருங்க. என்னை கேளு, நான் சொல்றேன். இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆளு மருமகன். இந்தியாவுல மருமகனுக்கு பயப்படாத மாமனார் உண்டா? அப்படி இருக்கும்போது மந்திரிய மருமகன் ஆயிட்டா. ஐயோ, பலாத்காரம் பண்ணி தாலி கட்டினா ஐயர் சும்மா விடுவானுங்களா? தங்க விடாம வேற வழி ஏடா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஐயர் என்ன தகராறா பண்ண முடியும்? அர்ச்சதி தான் போட்டாகணும். தமிழ்நாட்டுல தாலிக்கு அவ்வளவு மரியாதை. நாளைக்கு இந்த ஐயரும் ரோடு கோர்ட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுல தாய் குளங்கள் மட்டும்தான் தனியா இருக்கும். நீ போய் அவளை தள்ளிட்டு வந்துரு. நான் அவகளத்துல தாலி கட்டிடுறேன். நான் மட்டும் தாலி கட்டிட்டு வையே. தாலி கட்டின மறு நிமிஷமே, ஏ மாமனாரே, என் உயிர் நண்பன் பூவை காப்பாத்த போறியா இல்லையான்னு அவன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டுமான்னா என்ன மருமகன் போஸ்ட்னா விளையாட்டா? மருமகன் போஸ்டுக்கு அத்தனை வேல்யூ வரும். இந்த நாய் ஐயருக்கு மருமகன் ஆகி அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறத விட நாமளே ஸ்ட்ரெயிட்டா மருமகன் ஆயிட்டா தலை சுத்தி மூக்கு தொடுறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா தொட்டுலாமே. எப்படி கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணோன்னு அதை இந்த நாய் பண்ண என்ன, நான் பண்ண என்ன? கல்யாணமான கையோட புது பொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கு அனிமன் போற தொட்டு போட்டு இந்த நாய் யாரு காப்பாத்திட்டு இருப்பா? இவன் தூக்குல தொங்குட்டான். தொங்குனா தான் பல இம்சைகள் தீரும்.
ஏன்டா சிரிச்ச? நீங்க எனக்கு தங்க சிரிக்கிறீங்க. அவரு கேனை நினைச்சு சிரிச்சேன். அதே தானே, நானும் ஒரு கேனை நினைச்சானு சிரிச்சேன். சரி. என்ன இந்த பூவுக்கு கோர்ட்டுக்கு ஒரு மடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவன் மந்திரி குப்புசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அதனால இவன் நீ கோர்ட்டுக்கு வருவானா வரமாட்டானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? சாமி, ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு பெயிண்ட் பண்றோம். வாயே வெல்லும் கிடையாது இனிமேல், வாய்மையே வெல்லும். கடந்த 30 வருஷமா நான் எத்தனையோ கேஸ்ல ஆஜராயிருக்கேன். எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கேன். தோல்விங்கிறது என் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. என்னண்ட கேஸுக்கு வரவா நல்லவாளா கெட்டவாளா, தப்பு செஞ்சவாளா இல்லையா, அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா என்னோட திறமையை நம்பி என்னண்ட வர்றா, நான் கேட்கிற பீஸ கொடுக்கறா. அப்ப அவளுக்கு நான் துரோகம் பண்ணாம சின்சியரா வாதாடி அவளை காப்பாத்தின மூலியோ என்ன, அதானே தொழில் தர்மங்கிறது. ஜெயிச்சுண்டே இருக்கணும், தோல்வியை சந்திக்கவே படாது அப்படிங்கிற வெறி. அதனால தொழில் தர்மத்தை மட்டுமே பார்த்துருந்தா மனசாட்சிக்கு எது தர்மங்கிறத கவனிக்க மறந்துட்டன். என்னோட வாரத்திறமையால என்னண்ட வர உண்மையான குற்றவாளிகளை நிரபராதி நிரூபிச்சு அவளுக்கு விடுதலை வாங்கி தரது இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நான் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையோ? குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போகவில்லையோ? அது இத்தனை நாள் இந்த திமிர் பிடிச்ச மண்டையில ஏறலையே. ஆனா இப்ப ஏறிடுத்தோ. முதல் தடவையா ஹைகோர்ட்ல புத்திசாலியான வக்கீல்னு பேர் எடுக்கிறதுக்கு பதிலா சமுதாயத்துல நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடிவு செஞ்சுட்டேன். ரோட் ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு வாதாடுன, அது வாஸ்தவம் தான். ஆனா யாராவது ஒருத்தரோ அல்லது 2 பேரோ கொலை செய்யப்பட்ட பெண் மந்திரியோட கையையும் காலையும் புடிச்சுண்டா, புடிச்சு அமுக்கி படுக்க வச்சுண்டா ஈஸியா ரோட் ரோலரை ஏத்தி கொலை பண்ணிடலாமோ இல்லையோ? இவன் புடிச்சுட்டான். இவன் ஏற்றிட்டான். இவங்களை வெளியே எடுத்துட்டு போங்க. டேக் தம் அவே. எடிசன் ஒரு முன்கோபக்காரன். அவன் புடிச்சுட்டான், இவன் ஏத்திட்டான்னு நான் சொன்ன உடனே ஐயையோ ஜட்ஜையா நான் கொலை செய்யல, இந்த வக்கீல் பொய் சொல்றார் அப்படின்னு கத்தி இருக்கலாம், கதறி இருக்கலாம், நான் வேற வக்கீல வச்சு வாதாடிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ஊனமுற்றவனுங்கிற கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாம ஜட்ஜு முன்னால, போலீஸ்காரங்க முன்னால, பப்ளிக் முன்னால உண்மையை சொன்ன என்ன மிருகத்தனமா கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். இவன் ஒரு கொலவெறி பிடிச்சவங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணுங்கிற? எடிசனுக்கும் அவன் நண்பன் மணிக்கும் செத்து போன மந்திரி அம்சவல்லியோட ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். மந்திரியை கொலை பண்ணவாளே தப்பிச்சுட்டா அப்புறம் லோகத்துல கொலையை தேசியமயமாக்கிட வேண்டியதுதான்.
ஆகவே மந்திரி அம்சவல்லியை கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த கொலைக்கு உதவி செய்ததற்காக எடிசனின் நண்பன் மணிக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சகல விதமான சாட்சிகள் சரியாக இருப்பதாலும் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அமைச்சரை, அதுவும் ஒரு பெண் அமைச்சரை, அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோட் ரோலர் என்ற வாகனத்தை பயன்படுத்தி கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த மணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். லவ் காதல், அதுவும் ஐயராத்து பொண்ணோடையே காதல், அதுவும் உசுர காப்பாத்துறதுக்காக பகவானால் படைக்கப்பட்ட இந்த சாஸ்திரியார் பொண்ணோடையே காதல். உண்ட வீட்டுக்கு ரண்டகம், அதுக்கு இந்த அபிஷ்டமும் உடந்தை. போட்டோ எடுத்தது யார் தெரியுமோ? என்ன இருந்து நீ என் ஜூனியர், ஜூனியர் மட்டுமல்ல மாப்பிள்ளை. வீட்டோட மாப்பிள்ளைய கூட வச்சுக்கோ, நேக்கு நோ அப்செக்ஷன். படாது, தீர விசாரிக்காம லவ் பண்ணப்படாது. பாபா மேல வச்சுட்டு என்ன பண்றீங்க? போடுங்கடா. கையெடுப்பா, அதான் என் நண்பன் ஜட்ஜ மடக்கி பிடிச்சான்ல, அப்புறம் என்ன துப்பாக்கி நிட்டு கீழே போடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சாஸ்திரியார் பொண்ணோட வர ஜட்ஜையா, இப்ப நடந்து விடுகிறதுக்கு அவதான் சரியான விட. உண்மை என்னன்னு அவன் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மன்னிச்சுங்க. அந்த பூ கையில தாலியோட மேலத்தோட சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். நான் எடிசன்றவரை லவ் பண்றேன். ஒரு பேர் கூட என் உடம்புல பச்சை குத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா நோக்கு சூடு சொன்னே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிறத யார் சொன்னாங்க? லவ் பச்சை குத்துற அளவுக்கு டெவலப் ஆகி போச்சா? தூக்கல் தங்குறதுக்கு பதிலா என் பேர் எடிச்சுன்னு மாத்திட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு இப்ப சரிதானே? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க.
அது என்னாச்சுனாங்க, நீங்க இவளை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அல்லகை வந்து பூரா சொல்லி போட. டேய் டேய், நான் உனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ எனக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன். 2 பேத்துக்கு சேர்த்து அல்வா கொடுத்துட்டு அவன் தாலி கட்டிட்டான் பாத்தியா? நடந்து போச்சுங்க தங்க. நீங்க தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? 1000 தான் இருந்தாலே அவன் 3வது மனுஷன். நாமளோட அப்படியா? எத்தனை வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாற்ற முட்டுருவனா? உன்னை எந்த ரேஞ்சில் காப்பாத்துறேன் பாரு. வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்துக்கும் போல் இருக்கா. எனிவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலைகாரன். இவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க, தூக்குல போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. தூக்கல் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி திருந்த முடியும்? செத்து போவன இல்ல சா பாய் வாடா. கேள்விப்பட்டேனா? நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப இவ 2 பேரும் புருஷனும் பொண்டாடிமா வந்து நிக்கிறா. உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன 5 வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. என்ன ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் பேசிக்கிட்டு படிக்காத பாமர மக்களை விட உங்களை மாதிரி படிச்சு பகுத்தறிவு இல்லாம இருக்கிற பாமர மக்கள்னால தான் சார் மனித சமுதாயத்துக்கு கெடுதல். சரி, 1ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கும் போது அப்ளிகேஷன் பாரத்தில் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேக்குறாங்களே, முதல்ல அதை மாத்தினாத்தான் நாடு உருப்படும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணும், ஜாதி மதங்கிற வித்தியாசம் ஒழியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி காதல் திருமணம் தான், கலப்பு திருமணம் தான். இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு சார். அந்த கொலையை செஞ்சவன் அவன்தான். பார்வதி 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 ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்திர பேர் வச்சிருக்கா. அப்படி வாட்டி கூப்பிடுவேன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறேன். நான் சாகிறதுக்குள்ள வேண்டாம் கூப்பிடுறேன். கோர்ட்லயும் சரி வீட்லயும் சரி என்னால தலைநமுந்து நடக்க முடியாது. தலைநமுந்து கம்பீரமா சக்கர நாக்கையில போக முடியாது. பார்வதி, என் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. 2 கொலைகள் ஒரு தற்கொலை அன்னைக்கு என் ஜூனியராண்டு சொன்னேன். ஆனா கொலை செய்யற தைரியம் எனக்கு இல்லடி பார்வதி. ஏன்னா அவன் 2 பேரும் வாழ தகுதியானவா, நான் வாழ தகுதி இல்லாத. நான் ரொம்ப கேவலமான வண்டி பார்வதி. என்ன மன்னிச்சு சொல்லி பார்வதி. நீங்க செஞ்ச தப்புக்கு இப்படிதான் பிராயச்சித்தம் தேடிக்கணும். லோகத்துல தப்பு செய்யாதவன் யாரு இருக்கா? என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. நீங்க போயிட்டா நான் உசுரோட இருப்பேனா? போகாதீங்கண்ணா. என்ன பாருங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க.